வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு டாக்டர் இருக்கான், சாதாரண டாக்டர் இல்லை, கிட்னி இல்லை வேணாம், ஊருக்குள்ள அது ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகேங்க. ஸோ இன்றைக்கும் ஒரு சில மெயில் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோஷன் ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்காரு. I have this email finds you. I have a comment browser in comment browser. அது பரத் ப்ரோ பேசுவாங்க Perplexity ஓடது. Able to use the link to join the browser and create a review. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அனுப்பி இருக்காரு. நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. கமெண்ட் browser நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பரத் ப்ரோவும் இப்போ இன்வைட் கிடைச்சி யூஸ் பண்ற நல்லா இருக்கு அப்படின்னாரு. எனக்கு என்னன்னா அதெல்லாம் ப்ரௌஸ் பண்றதுக்கான நேரம் இருந்ததுன்னா நான் சந்தோஷமா பண்ணுவேன். இல்ல நீங்க சாட் ஜிபிடில தனியா தூக்கி போறது பதிலா இந்த browserல எல்லாம் பண்ணிக்கலாம்ன்றேன் நான். இல்ல கரெக்ட்டா ஆப் மாத்த தேவையில்லை, அதுக்கு சொல்றேன். 100% அக்செப்டட். பட் ஃபேக்ட் என்னன்னா, நான் ஆல்ரெடி ஒரு சில ஒன்றுலங்க காலையில் ஓடும் போது நீங்கள் இந்த ஷூ போட்டு இந்த ஏரியாவில் ஒன்றினா நல்லா இருக்கு, கரெக்டு தான். ஆனால் என் வீட்டு பக்கத்தில் அந்த ஷூ இல்லாமல் ஒன்றா தான் நல்லா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். ஆமாம். இப்போ நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த ரொட்டீன் விட்டு வெளில போய் தான் அதெல்லாம் பண்ணி பார்க்கணும். கரெக்ட். ஸோ அந்த ஒரு இடம் தான் இடிக்குது. புரியுது, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். சரியா? நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களோட இது கூட அனுப்பியிருக்கீங்க, அட்டாச்மெண்ட் இருக்கு, வீடியோ இருக்கு, அது நீங்கள் பார்த்து தான் புரியும். ஆமாம், நம்ம பார்த்து அனுப்பியிருக்காரு டெமோ வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஹவு கமெண்ட் ப்ரௌசர் கேன் ஆட்டோமேட்டிக்கலி ஆன்சர் பேங்க் எக்ஸாம் கொஸ்டின்ஸ். ஜஸ்ட் a single prompt. இது வந்து எனக்கு எப்படின்னா, இதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டுமா நெகட்டிவா எடுத்துக்கிட்டுமா எனக்கே புரியல. ஆல்ரெடி ஊருக்குள்ள வந்து எல்லாருக்குமே எல்லாருக்கும் பாஸ் பண்ணி விட்டு இப்போ ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்படி போரூர் பக்கத்துல ட்ரெயினுக்கு பிரிட்ஜ் கட்டுறானா ரோட்ல பிரிட்ஜ் வந்து விழுது. இந்த மாதிரி எனக்கு ஒரு சில பயங்கள் வருது. யாருனாலும் அப்ப எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கரெக்ட். ஏதோ சாதாரணமா இப்போ செங்கல் தூக்குறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல, தூக்கி அவன் மண்டையில அவன் போட்டு சாக போறான். பட் இதுவே வந்து மத்தவங்க மண்டையில உள்ள மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு வந்து இவன் எக்ஸாம் இந்த இது வழியா ஆன்சர் பண்ணிட்டானா என்ன பண்றது? ஆமா, இதெல்லாம் பத்தி அப்போ நம்ம பேசுறதே தப்புன்ற மாதிரி எனக்கு தோணுது ப்ரோ. இதுல வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம்னா நல்லது பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. பட் இதை வச்சு இப்படி ஒரு லூப் ஹோல் இருக்கு, அதை வச்சு நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணலாம்னு சொன்னா என்ன பண்றது? அப்புறம் கிருஷ்ணால எவ்வளவு வருத்தப்படுவான். கஷ்டப்பட்டு படிச்சு வந்த டாக்டர் அவன், குறுக்கால ஒருத்தன் போலி டாக்டர் வந்தானா எப்படி இருக்கும்? ப்ரோ நான் எப்பயோ கிளியர் பண்றேன் ப்ரோ அப்படின்வான். ஆமா, என்னது எப்பயோ கிளியர் பண்ணிட்டியா? எப்படிடா அப்படின்னா இதுதான் எல்லாம் மேல இருக்கும், பாத்துக்குவான். யார் மேல? கமெண்ட் ப்ரௌசர். அதான் அது ஒரு பெயின். நான் பாக்குறேன் ப்ரோ, கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். சும்மா நான் வந்து ஜென்ரலாக சொன்னேன், அதாவது ஊருக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்காக நான் சொன்னேனே தவிர மற்றபடி வரது கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கிறனால தான் அனுப்பியிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, நான் கண்டிப்பாக செக் பண்ணுறேன். ஓகே, சஜஷன் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அபிநந்தன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. தேங்க்யூ ஃபார் பில்டிங் சச் எ ஹெல்தி கம்யூனிட்டி. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நன்றி. ஆமாம், நோ கண்டென்ட் கிரியேஷன். சரி, நான் கண்டென்ட் கிரியேஷனுக்காக மொபைல் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். 40K சேவ் பண்ணி வச்சிருக்கேன். கரண்ட் மொபைல் ரியல்மி X7 Max 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஹீட்டிங் இஷ்யூ, கேமரா யூஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகிடும். பேட்டரி 3.5 hours தான் டெய்லி SOT வரும். 6 இயர்ஸில் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபாஸ்டாக இருந்தாலும் நல்ல ப்ராப்ளம் இல்லை இருந்துச்சு. பட் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணாமல் போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ரொம்ப ரஃபாக யூஸ் பண்ணேன், வீடியோ ஷூட்டிங் ப்ளஸ் எடிட்டிங்னு. பட் இப்போ பிசி தனியாக இருக்கு எடிட்டிங்க்கு. சூப்பர். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார் அ மொபைல் ஃபார் இன்டோர் அண்ட் அவுட்டோர் வீடியோகிராஃபி. ஐ டிசைடட் S24 FE ஃபார் ஓவரால் யூஸ், பர்சனல் அண்ட் கண்டென்ட் கிரியேஷனு. பட் ஒரு பயம் என்னன்னா, பர்சனல் யூஸ் பிளஸ் வீடியோ ஷூட்டிங் ஃபார் லாங்னு யோசிக்கும் போது சிங்கிள் மொபைல் அதை ஹேண்டில் பண்ணுமான்னு தெரியல. ரொம்ப வேகமா மொபைல் ஹார்ட்வேர் டீக்ரேட் ஆயிடுமோன்னு ஒரு டவுட் இருந்தாரு. அதுல பிரச்சனை என்ன வரும்னா, நம்ம பர்சனல் மொபைல்லேயே ஃபோன் கால் வச்சிருந்தா ஒரு அரை மணி நேரம் வீடியோ எடுத்துட்டு இருக்கிற நேரத்துல முக்கியமான ஃபோன் கால் எல்லாம் மிஸ் ஆயிடும். கரெக்ட். ஸோ அதனால அதுல நீங்க டிஎன்டி போட்டு தான் எடுக்க முடியும். சில சமயங்கள்ல ட்ரூ காலர் மாதிரியான ஒரு சிலர் உள்ள இருக்கும்போது நம்ம வீடியோ நடந்துகிட்டு இருக்கோம், அப்போ ஒரு கால் குறுக்கா வரும். அந்த கால் வந்து பாஸ் பண்ணி விட்டுரும், அந்த ட்ரூ காலர் வந்து மேல வந்துரும், அப்போ வீடியோ கட் ஆயிடும். நீங்க பாட்டுக்கு உட்காந்து 1 hour பேசி முடிப்பீங்க. அதுவும் இல்ல சோகம் என்னன்னா, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கால் வந்திருக்கும். மீதி 55 நிமிஷமும் நீங்க வெறும் கேமரா பத்தி தான் பேசிருக்கீங்க. அங்க போய் பார்த்தா 5 நிமிஷம் ஃபுட்டேஜ் மட்டும் தான் இருக்கும், ஸ்கிரீனே ஆஃப் ஆயிருக்கும். மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு. ஆமா, ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால நம்ம எப்பயுமே நம்மளோட பிரைமரி போனா வந்து யூஸ் பண்றதா இருந்தா, அதுலயே கேமராவும் யூஸ் பண்ண போறதா இருந்தா நிறைய கிரிட்டிகாலிட்டி இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லணும் ப்ரோ, இந்த போன்ல பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த சோஷியல் ஆப்ஸ் எதுவுமே, அதாவது எந்த மாதிரியான ஆப், கால் இனிஷியேட் ஆகிற மாதிரி ஆப் எதுவுமே இதுல வச்சிருக்க மாட்டேன். கரெக்ட். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிற நேரத்துல ஒரு கால் இனிஷியேட் ஆகி உள்ள வந்துருச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை. எனக்கு அந்த ஆணியே வேணாம். இன்னொன்னு என்னன்னா, வீடியோ எடுக்கும்போது பெரும்பாலும் என்ன பண்ணிடுவேன், அந்த ஒய்ஃபை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் வீடியோவே எடுப்பேன். அப்படியே மறந்துட்டேன்னா என்ன பண்றது? இந்த ஐபோன் பத்தி உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு நான் ஆஃப் பண்ணா நாளைக்கு கால் அதுவே ஆன் ஆகிக்கும். அப்புறம் என்ன பண்றது? சோ அதனால வந்து நீங்க S24 FE வாங்காத பத்தி பிரச்சனை இல்ல, சிம் போடாம யூஸ் பண்ணீங்கன்னா சக்சஸ். நீங்க என்ன பண்ணனும், A56 கூட சொல்லலாம் ப்ரோ. அதுலயும் இப்போ 32K கிடைக்குதுங்க, நீங்க அதுவும் செக் பண்ணி பாருங்க. கார்ப்பரேட் அதுலயே வீடியோ எடுக்கலாம். ட்ரைபாட்ல வச்சிருக்கிறது அதுவும் எடுக்கும். ஏன்னா அதுவுமே கேப்பபிளான ஃபோன் தான். ஏன்னா இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவர் சொன்னதுல இருந்தே சொல்றேன், இப்போ A56 மாதிரியான ஒரு போனை கௌதம் சொல்றாரு, பவர் ஹங்கிரி கிடையாது மெயினா. ரெண்டாவது பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். ரெண்டாவது பிசி கையில இருக்குன்றாரு.
அதான் பிசி இருக்கு. ஆமா. S24FE கொஞ்சம் பவர்ஃபுல் அப்படின்னா அதுல எடிட் பண்ற மாதிரி யோசிச்சா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா எதுக்கு S24FE அப்படின்னா தான் நமக்கு வந்து இதுவே போதுமே. ஸோ அதான் சொல்ல தோணுச்சு. A56 செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரோ. இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ்லாம் இருக்கு, நீங்க நேரில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க கேமரா கிளாரிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. நீங்க அது கூட போகலாம். இங்க வருங்க ட்ரைபாட் வச்சு தான் எடுக்க போறாரு அப்படின்னா A56 மாஸ் தான். ஆமா, vlog பண்ணும்போதும் A56 மாஸ் தான். 4K 30fps வீடியோ நல்லாவே எடுக்கும். F36 மாதிரியான போனே ஓரளவுக்கு நல்லா எடுக்கும். A56ல பெரிய அளவுல பிரச்சனை இருக்க போறது கிடையாது. சிங்கிள் டிவைஸை டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கு ப்ரோ எல்லாத்துக்கும். சப்போஸ் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி கால் கூட பண்ண முடியாது இப்ப இருக்கிற போன்ல. பெரிய பிரச்சனை. இப்ப டவுட் என்னன்னா சிங்கிள் மொபைல் S24FE 856 வேரியன்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல கேமரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா? அதுவும் பண்ணலாம். இப்ப ஃபியூச்சர்ல கேமரானா இப்ப சோனி கேமரா ஒரு சில இதெல்லாம் பார்த்தோம் ப்ரோ. 4K வீடியோ ரெக்கார்டிங் மிரர்லெஸ் கேமராலாம் 60,000க்கு இருக்கு. சோ இப்போ ஆல்ரெடி 40,000 வச்சிருக்காரு. இப்போ வந்து S24 வச்சு அடுத்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி மிரர்லெஸ் கேமரா போலாம். ஆமா, போயிட்டு கூட நீங்க யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்புறம் இல்லைன்னா சேவ் பண்ற அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி பர்சனல் யூஸுக்கு ஒரு மிட்ரேஞ்ச் மொபைல் வாங்கிட்டு வீடியோ ஷூட்டிங்க்கு மட்டும் செகண்ட்ஸ் வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி அவன் அடிச்சு கொடுத்துருவான் போனை. நீங்க மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஏதாவது கோளாறு ஆச்சுன்னா சாம்சங்ல வந்து ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பில்லு கேட்பான் வேற. அது தலைவலியான வேலை உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா A56 போயிருங்க ப்ரோ. ஒரு 10,000 ரூபா ஒரு 8,000 ரூபா கிட்ட கையில நிற்கும். அதை திரும்ப சேவ் பண்ணி ஃபியூச்சர்ல கேமரா வாங்குறது யூஸ் பண்ணிக்கோங்க. 32,000க்கு 1256 கிடைக்குது கார்பரேட்ல. போயிட்டு இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு மொத்தம் நாங்க சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. A56 வாங்கிட்டு வீடியோவும் அதில் தான் எடுக்க போறேன், போனும் அதான் யூஸ் பண்ண போறேன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்ப நீங்க ஏரோப்ளேன் மோட் போட்டு தான் எடுக்கணும். ஆமா, சரியா? வைஃபை கூட கனெக்ட் ஆகக்கூடாது. வைஃபை கூட கனெக்ட் ஆகக்கூடாது. நான் எதுக்கு வைஃபை பத்தி பேசுறேன்னா வாட்ஸ்அப் கால் வந்து குறுக்க புந்து அவங்க வாழ்க்கையில விளையாடுமா. அதனால எந்த காலம் வராத மாதிரி எல்லாத்தையுமே டர்ன் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஸ்லாம் அப்படிங்கிற நண்பர் வந்து விவோ கேட்டிருக்காரு, ஒர்த்து அப்படின்னு போட்டிருக்காரு. அது என்ன ஒர்த்தி அப்படின்றது பாப்போம். ஒர்த்தியான்னு கேட்டிருக்காரு, வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தான் இந்த டாட்டா மேல வந்து சப்ஜெக்ட் காட்டாது இல்ல சப்ஜெக்ட். ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இன் அரௌண்ட் 40K பட்ஜெட்ல T4 Ultra வாங்கலாமா? மெயின்லி ஃபார் வீடியோகிராஃபி. ஓகே, ஆல்சோ டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி யூசிங் Y51 ஃபார் 4 years. கொஞ்சம் சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் T4 Ultraலாம் வந்து 40,000 ரூபாய்க்கு போறதுன்னா 13,000 வாங்கிடலாமே பேசாம. வீடியோக்கு ரெண்டுமே வேலைக்கு ஆகுது ப்ரோ. சாம்சங் தான் வீடியோ, இல்லாட்டி பிக்சல் தான் வீடியோ. வீடியோனா பிக்சல் சாம்சங் தான் வீடியோனா, அதனால இல்லாட்டி ஐபோனு. ஏன்னா ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இதுவே போகலாம்னு நினைக்கிறேன். S24FE A56 சேம் அதே தான், போன தடவை சொன்னதே தான். A56 32,000ங்க. ஆமா, பாத்துக்கோங்க. சோ நீங்க அப்போ மிச்சம் பண்ணிக்கோங்க, ஒரு பட்ஸ் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்க இது கரெக்ட். ஒரு வாட்ச் கூட வாங்கிக்கலாம். 3,000 ரூபாய் 2,000 3,000 ஃபிட்னஸ் வாட்ச் கிடைக்குது. அப்ப பாருங்களேன், நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறது பெட்டர்னு தோணுது. கரெக்ட். இது வந்து கார்ப்பரேட்ல இருக்குங்க, மறந்துடாதீங்க. எக்ஸாக்ட்லி, செக் பண்ணி பாத்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல டீல் இது. ரைட்டு. ஸோ மொத்தம் அதான் ப்ரோ. எனக்கு என்ன T4 Ultra நல்ல ஃபோன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதில் மேக்ரோலாம் கூட எடுத்து காமிச்சிருப்பேன். இல்லை, எனக்கு வீடியோன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால அது ஸ்கிப். ஓகே, ஸோ அடுத்து வந்து கௌஷிக் அப்படிங்கிற நண்பர் வந்து Pixel 7 Pro யூசர் ரிவ்யூ 1.7 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ப்ரோ இல்லை, வெறும் 7. Pixel 7. Pixel 7ல உள்ள ப்ரோ எப்படி சமாளிக்கிற பார்த்தீங்களா? நீ இப்படி சுத்துறா, நான் அப்படி சுத்துறேன். அப்படி சுத்துறா, நீ இப்படி சுத்துறா. My name is Kaushik. I'm a big fan of your channel. I'm writing to share my long-term experience with refurbished Google Pixel 7. I used it for around 1.7 years. My journey with get a bit of roller coaster. I hope my story can be helpful to your viewers. How I got it? My old Poco X3 Pro broken down after 1.5 years. Amma, which led me for the secondary market. I had two bad experience with other shops. One tried to hide the scratch in the 6 Pro and another gave me a faulty Pixel 6a. Even though I got a refund, they still took a small cut. Despite that, I will determined to get a Pixel because I knew it was a great value. Okay. When I finally found the Pixel 7, I spent 2 hours in the shop running every diagnostic test possible before I bought it for 33K. It's a Japanese variant. Okay. Japanese variant Pixel பிரச்சனை இல்ல. Japanese variant எப்பயுமே இந்த Sony Samsung வாங்கினா சுத்தம் கொஞ்சம் கடியா இருக்கும். சாம்சங்ல இருந்து என்ன பண்ணி வச்சிருப்பான் தெரியுமா? அதே சாஃப்ட் பேங்க்ல இருந்து எல்லா ஆப்பையும் போட்டு சும்மா இந்த T-Mobile அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு உள்ள இன்ஸ்டால் ஆயிருக்கும். 15 ஆப் எதுவுமே பண்ண முடியாது. அப்டேட் வேற அவன் மூலமா தான் வேற பண்ணனும் ஏதாவது. ஆமா, 15 ஆப் அன்இன்ஸ்டால் ஆகாது. டிசேபிள் மட்டும் தான் இருக்கும். T-Mobileலாம் கன்றாவியா இருக்கும் அது. ஆமா. Usage in real world, college life 1 year ago, the phone was great for my daily use. Battery would last all day with adaptive charging and it kept up with fun competitions with my friends like boot time race, camera comparison. தலைவர் OS ல வச்சு விளையாட்டு கட்டி இருக்காரு. ஆமா, ஏனா Pixel வந்து டப்புன்னு பூட் ஆகும். கரெக்ட் தான். இன்னும் HTC இருந்ததுன்னா நீங்க 5 செகண்ட்ல பூட் பண்ணி காமிச்சிருப்பீங்க. ஆமா. Gaming during the summer in my village, I played BGMI for hours. The phone had a tough time with the frame rates never being truly stable and it's getting hot.
பர்ஃபார்மன்ஸ் வாஸ் நாட் வாட் ஐ வுட் கன்சிடர் ஒர்த்தி ஃபார் த பிரைஸுக்கு. ஆனால் இல்லை ஹைலைட் என்னன்னா பிக்சல் 7 யூஸ் பண்றீங்க, கொஞ்சம் ரொம்ப அடிச்சு யூஸ் பண்ணாதீங்க, CPU ரீபாலிங் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோ ஹீட் ஆகிற அளவுக்கு காலேஜ்ல தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன்றாரு. இப்போ ஒர்க் லைஃப் ஃபோன் வாஸ் a solid companion for the part time டைமே இருக்காதுங்க அவருக்கு, ஒர்க்குக்கு வந்துட்டாரு. இங்க பாருங்க ப்ரோ, பார்ட் டைம் ஜாப் வந்து இது ரேபிட் ஜாப். ஓகே சரியா, GPS was flawless and the cooler climate helped to keep the phone from overheating. பெங்களூர்னால தப்பிச்சிட்டீங்க. ஆமா, இப்போ குட் அண்ட் பேட் போட்டிருக்காரு. ப்ரோஸ் வந்து என்ன, கேமரா போட்டோ அமேசிங் ப்ரோ, ஐ ப்ரிஃபர் திஸ் ஓவர் த ஐஃபோன் 15. ஓகே, சாஃப்ட்வேர் இது ஸ்டாக் யூஎஸ் ஸ்மூத் அண்ட் க்ளீன். ஐ ஈவன் ட்ரைட் த கஸ்டமர் ஆஃப் எவல்யூஷன் எக்ஸ் பட் கேம் பேக் டு ஸ்டாக் இன் 3 days because it's just was not polished. Okay, now I am using Android 16 beta QPR to beta 1. இப்போ வந்து அதான் durability, the phone has survived a 5-foot drop and fall in a tar road with only minor scratches. Super. So durability அப்ப நல்லா இருந்திருக்கு, நல்ல டேட்டா. கான்ஸ் ரொம்ப பெருசா போதே. Battery and charging, battery degraded, heats up on the mobile data. I mostly use normal 5-watt charger and only a fast charging rarely. I did check and the wireless charging works, but that's about it. ரொம்ப ஸ்லோ அது. ஆமா, ஏன்னா wireless charging அதே சமயம் வந்து பேருக்கு இருக்கும் அவ்வளவுதான். அது யூசுவலா wireless chargers எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா நைட் தூங்கும்போது வச்சிட்டு போய் தூங்கிடுவாங்க, காலையில சார்ஜ் ஆகி முடிஞ்சிருக்கும். நான் வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அதுக்கும், அதுவும் இங்க சென்னையில இருக்கும்போது இல்லாட்டி சேலம் அந்த பக்கம் போனீங்கன்னா நீங்க திருச்சி மதுரை போனா நைட் வைப்போம், காலைல வெடிச்சு கிடக்கும். ஆமா, எதுக்கு ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் நல்லா வேலை செய்யுது. இட்ஸ் a major pain to find a service center to replace the battery. Okay. Ecosystem, there is no friendly ecosystem with Windows like there is with Apple. It's a problem for me when I need to share files often in college. ஏன்னா இதுனா அசால்ட்டா விண்டோஸ்ல தான் இதுவாயிட்டு போயிடுங்க. ஆமா, இல்ல இப்போ அது ஆப்லாம் வந்துருச்சுங்க. நீங்க மேக்குக்கே அந்த லோக்கல் சென்ட் ஆப் உங்க மேக் இல்ல எதுல வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதுல இருந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாருமே இப்போ அப்படிதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டமைசேஷன், லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆமா, ஒருத்தன் அந்த பக்கம் பார்த்தம்பி உங்க ஹாஸ்பிட்டல்ல எங்கேயாவது நீங்க வந்து வாசல்ல வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ட்ரி போடுறதுக்கு லினக்ஸ் யூஸ் பண்றீங்களா? சொல்லு. மொத்தம் 2026ல ஃபுல்லா லினக்ஸ் தான் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ண போறாங்க. இங்க பாரு, ஒன்னு சொல்லட்டுமா, சர்வருக்கு என்ன யூஸ் பண்ணாங்க? எல்லா கம்பெனிலயும் சர்வர் மிஷினுக்கு என்ன யூஸ் பண்றாங்க? அங்க GUI தேவைப்படாது. ஸோ அது மாதிரி ப்ராக்டிக்கலா தான் சொல்லுங்க தம்பி. Customization, okay. Privacy, limited range of customization. ஆமா. Android does not allow some open source apps to access vulnerable options like screen reading. While this is good for privacy, it's also a bit limiting. Correct தான். But let's be honest, nothing is truly private when you use the digital device. அது உண்மைதானே. Japanese variant, since it's a Japanese model, the camera shutter sound can't be turned off. It also has an NFC based vertical chip for mobile payment, which is not used here. So work ஆகாது. ஆமா. Final thoughts. Overall, Pixel 7 has been a solid companion. Its camera, software and durability are its strong points, while the battery, heating are a concern. A refurbished Pixel is still a fantastic deal if you are willing to work with these those issues. I am happy with my purchase. Super. So, இங்க பாருங்க. Okay. செமையா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. எங்க ப்ரோ எடுத்தீங்க இத? இந்த மொபைல் வால்பேப்பர் வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு. செமையா இருக்கலாம். தண்ணி விழுந்தது இருக்கு. ஒரு மாதிரி அந்த சாஃப்ட் கிளைமேட், அந்த டைம் ஆஃப் த டே வந்து அது அழகா தெரியுது போட்டோல. 5 hours SOT. ஓகே. 10 AM எடுத்துருக்காரு. இன்ஸ்டாகிராம் பாருங்க 41 நிமிஷம். அவன் தான் குடிச்சு தள்ளிருக்கான். VLC 43 minutes. ChatGPT 1 hour 24 minutes. ChatGPT ல உட்கார்ந்து நம்மால பேசிட்டு இருக்காரு போல. நல்ல விஷயம் தான். போடு. சூப்பரா இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன்ல இருந்து எல்லாமே நல்லா தான் இருக்கு. பரவாயில்லை ப்ரோ. நல்லா எடுத்திருக்கு போட்டோ. இந்த இடத்துல ஆனா கொஞ்சம் சைனீஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆமா, இந்த எட்ஜ் மேட்டர்ல மட்டும். ஆமா ஆமா. ஓகே. பக்லாவா அதான் பீட்டால இருக்கு. ஆமா, இது வேற லெவல்ல இருக்குது. செமையா எடுத்திருக்காரு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் பிக்சல். பரவாயில்லை ப்ரோ, உங்களுக்கு போட்டோ எடுக்க தெரியுது. நைஸ். ஃப்ரேமிங் அல்டியா இருக்குல்ல, நல்லா பண்ணிருக்காரு. ஃப்ரேமிங் சூப்பரே. இவங்க இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ரோட் ரன்னர் காலை பாருங்க. ரோட் ரன்னர் ஓடுறது ரெடியா இருக்கான். செமையா இருக்கு. கலர்ஸ் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. டெப்த் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. டெப்த் நல்லா விழுந்திருக்கு. ஓகே. சோ லிமிட்டட் வாரண்டி ஜப்பான் காட்டுது. ஓகே, போடு. நம்ம ஊர் ஆளு கார்டன் லிசார்ட். எஸ், நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எஸ், நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஷாட் எல்லாம் அசால்ட்டா பண்ணிட்டு போய்டும். ஃபோனோட இது. ஆமா, Black கலர் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்டும் பாருங்க ப்ரோ. இதுதான் ப்ரோ சொல்றேன், இந்த பெசல்ஸ் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நானும் பெசல் வந்து இருக்கணும்லாம் சொல்ல வரல. இல்ல, அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு இது ஓகேன்னு தான் சொல்றேன். நான் அந்த டைம்லயே கூட எனக்கு இல்ல, இந்த டைம்லயே எனக்கு வந்து பெசல்ஸ் இருக்கிறது ஓகேன்னு ஃபீல் ஆகுது ப்ரோ போற போக்குல. இப்போ நான் எந்த விதத்துல சொல்றேன்னா, இப்போ இருக்கலே 1 லட்ச ரூபாய் 1,10,000 ரூபாய் போன்லாம் வந்து இருக்கிறது தப்பான்னு கேட்டீங்கன்னா அது அகைன் சப்ஜெக்டிவ் தான். ஆமா, சில சமயங்கள்ல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா கிருஷ்ணாவோட ஹானர் மேஜிக் 7 ப்ரோ நான் யூஸ் பண்றேன்.
அதை நான் தொடும்போது குவாட் கவ். நான் வந்து நானும் அவனும் வந்து ஒரு போட்டோவை ஜூம் பண்ண ட்ரை பண்றோம், ஆனா ஜூம் ஆக மாட்டேங்குது. ஏன்டா ஆக மாட்டேங்குதுன்னு போது நான் எட்ஜ்ல வந்து என்னோட பாம் படுது. கரெக்ட். அதனால வந்து என்னோட இந்த ஆக்ஷன்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. கரெக்ட் தான். சோ அப்படி பாக்கும்போது இதெல்லாம் பாம் ரிஜெக்ஷன். அந்த கர்வ்ல வந்து கரெக்ட்டா பெசல் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்கு. இந்த பாம் ரிஜெக்ஷன்லாம் ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு டைம் வந்து ஆரோஜியும் சோனியும் நம்ம புகழ்ந்ததே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கேமிங் குவாலிட்டியா இருக்கு, அது மட்டும் இல்லாம பெசல்ஸ் இருக்குது, பிராக்டிகலா யூஸ் ஆகுதுன்னு சொல்லிருக்கோம். இன்னைக்கு எல்லாரும் கேமிங் டிவைஸ்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 95% அச்சீவ் பண்ணிட்டா 1 mm தான் பார்டர்னு சொல்றது வந்து எனக்கு பிராக்டிகலா நாட் ஓகேன்னு தான் ஃபீல் ஆகுது. அப்புறம் எப்படி அது வந்து கேமிங் ஃப்ரெண்ட்லியோ அது வந்து கையில கேரி பண்ணும்போது ஃப்ரெண்ட்லி. எனக்கு இப்போ ஆரோஜி வச்சிருக்கேன்ல 8 அதுலயே வந்து பஞ்சுவல் மாறிட்டானுங்கல்ல. அதுல வந்து அந்த இதை மிஸ் பண்றேன் நான், மிஸ்டச் ஆகுறது. இப்போ ஏன்னா பெசல்ஸே இருக்காது சுத்தமா ஆரோஜில, சைட்ல பெசலே இல்லைங்க ஆரோஜில. நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணோம்னா டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் இது வந்துடும். விளையாண்டு இருக்கும்போது யாரும் வேற இழுத்துட்டு வந்துரும். ஆமா நான் இங்க இழுப்பேன் ஆனா நோட்டிபிகேஷன் அந்த அவசரத்துல விளையாடும்போது இழுத்தோம்னா நோட்டிபிகேஷன் பார் வந்துரும். இததான் சொல்ல வரும், மத்தபடி வேற எந்த விதமான காரணம் இல்ல. கேமிங் ஃபோனுக்கு அதெல்லாம் தேவைதாங்க, அதனால பாத்துக்கோங்க. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, போட்டோஸ்லாம் ரொம்ப நல்லா வேற லெவல். தேங்க்ஸ் ஃபார் தி ரிவ்யூ. ஓகே சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோகன் குமார் அப்படிங்கிறவர் வந்து P3 Ultra பத்தி சொல்லியிருக்காரு. ஏன்னா இது வந்து கேமிங் போன்ல நம்ம மார்க்கெட்ல 25K லான்ச் ஆச்சுங்க. சோ இது வந்து இப்போ 18,000 19,000 கிடைக்குது சேல்ல. இங்க பாத்தீங்களா? ஹலோ சிவபுரன் கௌதம் ப்ரோ, ஐ அம் யூசிங் P3 Ultra 1256 for the past 4 months. So I want to share my experience about this phone. Display 9 out of 10. 9 out of 10 கொடுக்குறாருன்னா நச்சு தான். 6.83 inch 1.5K panel, best for multimedia and gaming. One of the best display in this segment. Okay. Battery 8.5 out of 10. 6000 mAh, 1 day solid நிக்குது bro. Good. My usage is 7 hours SOT வருது from 100 to 20%. Note I am using in dark mode, always mobile data தான். So with the Arctic overall mobile data லே one day வேற level bro, super bro. Performance 9 out of 10. Processor Dimensity 8350 Ultra is very powerful bro. For my usage the phone RAM management is ultimate. நான் மேக்ஸிமம் ரீசெண்ட் ஆப்ஸை க்ளோஸ் பண்ண மாட்டேன். ப்ராசஸர் ஹேண்டில்ஸ் த ரேம் வெல் அண்ட் ஓவரால் மோஸ்ட் கேசஸ்ல ஆப் ஆர் தேர். எங்க நான் விட்டேன்னா அங்கேயே இருக்கு. ஓகே நான் ஹெவி கேமர்லாம் கிடையாது. ஆமா ஹெவி கேமர்லாம் கிடையாது, பட் கொஞ்ச நேரம் விளையாடுவேன். there is no heating issues while playing COC or Free Fire Max with mobile data. So minimum 1 hour தான் ப்ளே பண்ணுவேன். 1 or 1.5 hours maximum. Of course day to day tasks like office apps, Insta, YouTube எல்லாம் very snappy, fast bro. Phone is very smooth day to day usage. Haptics பொறுத்தவரைக்கும் 10 out of 10. haptics இருக்கு. One of the best haptics color wise குடும்பம். ஆமா so நல்ல டைட் haptics bro. Realme integrated in this system very well. Okay 9 out of 10 ஸ்பீக்கர் very loud ஆ இருக்கு bro. ஸ்பீக்கர் மேக்ஸிமம் நான் ஹெட்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்பீக்கர் செமையா இருக்கு. 300% வால்யூம் வச்சு கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் ஆகும், பட் லவுடா இருக்கும். கேமரா 8 out of 10. நான் ரொம்ப கேமரா யூஸ் பண்ண மாட்டேன், பட் ப்ரோ எனக்கு 50MP and 8MP அல்ட்ரா வைடு போதும் ப்ரோ. இதுவே எனக்கு நல்லா இருக்கு ப்ரோ. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கும் சாம்பிள்ஸ் அட்டாச் பண்றேன். ஓவரால் சாட்டிஸ்ஃபைடு. ஃப்ரண்ட் கேமரா ஆவரேஜ் தான் ப்ரோ, நாட் செல்ஃபி லவர். சைனீஸ்னாலே அப்படிதான். இவருக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இவருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே கரெக்டா அவர் தெரிஞ்சுதாங்க அந்த போனை வாங்கியிருக்காரு. அவரால் அவர் என்ஜாய் பண்றாரு ஜாலியா. பிரைசிங் 9 out of 10. நோ நான் ஆஃப்லைன்ல தான் ப்ரோ மொபைல் வாங்கினேன். என்னோட எப்பயுமே அவர் ஆஃப்லைன் தான் வாங்குவேன். என்னோட ரியல்மி P1 மொபைல 8500க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 16,000க்கு வந்து ரியல்மி P3 Ultra வாங்கிட்டேன். 1226 வாங்கினேன். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் திஸ் பிரைஸ் ப்ரோ. ஆஃப்லைன்ல வாங்கினதுனால தான் இந்த மொபைல் கேஸ் ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஓவரால் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் மொபைல் ப்ரோ. ஸோ இந்த இடத்துல சாம்பிள்ஸும் இருக்கு. வேற லெவல். ஸோ அப்போ ஜாலியாக இருக்கீங்க. தப்பாச்சு. P3 Ultra உங்களுக்கு அடுத்த அப்டேட் வேணுமா? அதாவது ரியல்மி ஒரு அப்டேட் ரெடி பண்ணு. சூடா 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 சூடா. ஓகே ஸோ நம்மால் வந்து ஒரு சில சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த மூன் ஃபோட்டோ. ஓகே இது வந்து நம்ம இது ரொம்ப காமன்லி ரோட் சைட்ஸ்லேருந்து இடத்துலையும் பார்க்கலாம். நல்லா வைப்ரண்ட்டாக எடுத்திருக்கு. 7 hours 20 hours யூஸ் பண்ணியிருக்காரு. 7 hours 11 minutes ஸ்க்ரீன் ஆன் டைம் இருந்திருக்கு. 23% பாக்கி 5G ஆன்ல தான் இருக்கு. ஓப்போவே தான் இந்த இடத்துல பாருங்க, கலர்ஸ்லாம் அழகா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா நல்ல வைப்ரண்ட் சோஷியல் ரெடியா இருக்குல்ல. அப்டேட் இது பாருங்க ப்ரோ, வாட்டர் டிராப்லெட்ஸ் அழகா இருக்கு ப்ரோ. இதெல்லாம் சோஷியல் ரெடி ப்ரோ, செமையா இருக்குது. என்ஜாய் என்ஜாய். எல்லா இடத்துலயும் அந்த வாட்டர் டிராப் போய் கரெக்டா நின்றுருக்கு. அவர் எல்இடி பல்ப் மாதிரி அவர் பார்த்தது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓடு நம்மால் ஒரு பாடி பில்டரா பார்த்தாவே தெரியுது. மேசிவ் ப்ரோ, சூப்பர். கௌதம் ப்ரோக்கெல்லாம் கண்டிப்பா பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும் தான். நான் டபுள் த சைஸ்ல இருக்கேன். அதான் அதெல்லாம் இந்த மாதிரி மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாஸ்குலாரிட்டி தெரியுது. நல்லா டயட் வந்து சூப்பரா இருக்காரு அவரு. இது ஒரு மாதிரி இருக்குல்ல இந்த போட்டோவே அப்படிதானா? ஆமா அதான் ரொம்ப டார்க்கான மாதிரி இருக்கு. ஒருவேளை நைட் டைம் இல்லாட்டி சன்செட்லாம் அதுக்கப்புறம் எடுத்துட்டு போற போல. இது செமையா இருக்கு. பாத்தீங்களா அழகா தெரியுது.
இது சூப்பரா இருக்கு. ஒயிட் வந்து நல்லா வேற அழகா இருக்குது அது. ப்ரோ வேற லெவல் ப்ரோ. சூப்பர் சாம்பிள்ஸ். ஃபிட்னஸ் டிசிப்ளின் தான் அல்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. மாஸ். கீப் இட் அப். இது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சாதாரண விஷயம் கிடையாது ப்ரோ இதெல்லாம். ஆமா. கெத்து சூப்பரே. ஸோ மொத்தம் ஒருத்தர் P3 அல்ட்ரால இவ்வளோ சந்தோஷமா இருக்காருங்கிறதும் பெரிய விஷயம் தான். நல்ல விஷயம் உண்மையிலே. ஓகே ஸோ இப்போ வந்து அதை பத்தி நிறைய பேர் கேட்குறாங்க P3 அல்ட்ரா ஏன் நீங்க சொல்லலை அப்படின்ட்டு. P3 அல்ட்ரா நீங்க ஏன் சொல்லலான்னு இல்லை, P3 அல்ட்ராவை சொல்றதுக்கு ஒரு சில சமயங்கள்ல பயம் வருது இல்ல. யாராவது பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா இதை யூஸ் பண்ண ஷார்ட் டைம்ல சிவாபுரோக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, ஒரு பயம், அது வழி. பட் அப்டேட்ஸ்னால நல்லா இருக்கு அப்படின்றாரு அவரு. ஸோ இட்ஸ் குட். ஓகே, இது என்ன பிளான் வேலிடிட்டி குறைச்சிட்டாங்களாமே? ஆமா, அதான் 28க்கு மாறிடுச்சு. அதான் பழைய இது ஜியோ ஏர்டெல் மாதிரி அப்போ அவனும் மாறிட்டான். 30 days ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்தான், இப்போ 28க்கு மாறிடுச்சு. இல்லை எல்லாத்துக்குமே டேஸ் கட் ஆகுது. இப்போ 6 மாதம் பிளான் போட்டிங்கன்னா இவ்வளோ டேஸ்னு வரும். இப்போ 1 year போட 360 வரணும் இல்லை, பட் ஆனால் அது கம்மியாக வருது இப்போ. இல்லை என்ன வருத்தம்னா சும்மாவே பிஎஸ்என்எல் நெட்வொர்க் கொஞ்சம் ஆமாம் தைடத்தம். எல்லாருமே போடுறதே என்னன்னா பிஎஸ்என்எல் தான் வந்து ஹெவியஸ்ட் ட்ரெயினராம் பேட்டரிக்கு ஃபோன்ல. உண்மை. இப்போ ரீசெண்டா வந்து குடிச்சு தள்ளுதுங்க பேட்டரி. 4Gல வச்சாலும் குடிக்கும். 2G தான் வைக்கணும் போல. ஆமா தெரியல, இதெல்லாம் அவங்க ஒர்க் பண்றதே இல்லை போலங்க. இப்போ ஏர்டெல்லாம் இவ்வளவு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அவன் குறைக்கலாம்டா, நீ ஏன்டா குறைக்கிற? நீ இன்னும் வளரவே இல்லடா. ஸோ இது வந்து ராமன் ஐயங்கார்னு ஒரு நண்பர், நீ கமெண்ட் செக்ஷன்ல பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ அவர் தான் வந்து போட்டிருக்காரு, என்னங்க இது பிஎஸ்என்எல் ஆல்ரெடி 1000 நம்ம ஆல்ரெடி இதை பத்தி கூட பேசியிருந்தோம். குறைச்சிட்டாங்க, டேஸை குறைச்சிட்டாங்க, வேலிடிட்டி தப்பு அது அப்படின்னு போட்டு. தெருவுக்கு போரேல் அப்படிதான் இருக்கு. ஆண்டான் அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ப்ரோ, இந்த மாதிரி வந்து கெட் நியூ எப்படி வாங்குறது அப்படின்றது. நீங்க அந்த கெட் நியூ வெப்சைட் போயிட்டீங்கன்னா கீழே அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஏதாவது ஒன்று இருக்குங்க, அதில் போயிட்டு நீங்க அவங்களுக்கு பிங் பண்ணீங்கன்னா அவங்க ஸ்டாக் இருந்தால் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. 650 rupees சம்திங் நினைக்கிறேன். 3 months வாரண்டி கொடுப்பாங்க. ஆனா நீங்க ஆப்ல இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க, அப்படியே யூஸ் பண்ணுங்க அவ்வளவுதான். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் Android 10ல தான் ஒர்க் ஆகும். ஆமா, நிறைய ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க பெட்டர் நீங்க நார்மலா வந்து அவங்களோட வாட்ஸ்அப் சப்போர்ட்டை ரீச் பண்ணி அதன் மூலமா நீங்க ட்ரை பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு எல்லாமே பண்ணி விட்டுருவாங்க. நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷிப் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான டீடைல்ஸ். ஸோ அதாவது நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.